அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்ன நிலவரம்? தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது காவலர்கள் பேருந்துகளிலும் அழைத்து வருகிறார்கள். உள்ளேயும் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் இருக்கும் பகுதி முழுவதும் காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். அதிக அளவில் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப கூட பார்க்கலாம், நமது ஒளிப்பதிவாளர் ஜாபர் காட்டி கொண்டிருக்கிறார். பேருந்துல இருந்து அதிக பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணிக்காக அழைத்து வரப்படுகிறார்கள். எந்நேரத்துக்கு வேணாலும் பேச்சுவார்த்தை நடக்கலாம். பேச்சுவார்த்தையில மறு எட்டப்படவில்லை என்றால் அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை முற்படலாம் என்ற காரணத்துக்காக பாதுகாப்பு கருதி தற்போது அதிக அளவுல காவல்துறையினர் வருவதை நம்மளால காட்சிகளாக பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை தோல்வியை அடுத்து அடுத்த கட்டமாக என்ன செய்யலான்றது ஒரு கட்டத்துல உள்ளே அதிகாரிகள் மட்டத்திலையும் அதே போல அமைச்சர் கே நேருசேகர் பாபு ஆகியோரும் மேயர் உட்பட அவங்களும் பேசிட்டு வர்றாங்க. என்ன முடிவு எடுக்க போகிறார்கள், எப்பொழுது எடுக்க போகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. ஏன்னா இந்த பகுதி அதிக அளவுல போக்குவரத்து இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்ற பொதுநல வழக்கு கொடுக்கப்பட்டதுலதான் இன்று உத்தரவு வந்திருக்கிறது. தற்போது சென்னை மாநகர மேற்கு மண்டல இணை ஆணையர் விஜயகுமார் இந்த போராட்டம் நடத்தக்கூடிய இடத்த பார்வையிட்டு சென்றிருக்கிறாரு. எவ்வளவு தூரம் இருக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்றதெல்லாம் பார்த்து வர்றாங்க. காவல்துறையினர் தொடர்ச்சியான கண்காணிப்புல எல்லா பக்கத்திலையும் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த மாநகராட்சி கட்டடம் சுற்றி, அதாவது ரிப்பன் மாளிகை முழுவதுமாக சுற்றி வர்றத அதிக அளவுல பார்க்க முடியுது. சுபாஷ், அதே நேரத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டின் முன்பும் காவலர்கள் குவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கு. என்ன காரணம்? டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த போராட்டம் நடத்தக்கூடிய இந்த இடத்துக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வருவதற்கு, அவர் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே காவல்துறையினர் அவரது வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ அவரை டிடைன் அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம் போல. ஏன்னா போராட்டம் நடந்து இங்க நீதிமன்ற உத்தரவை அமலாக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபுறத்துல காவல்துறை அவரது இல்லத்திற்கும் சென்று அங்க அவரை தடுத்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடியுது. அங்கேயும் போலீசார், ஒரு 10க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது காட்சிகளாக தற்போது பார்க்க முடிகிறது. சென்னையில இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இல்லம் சாலிகிராமத்துல இருக்கும். அந்த இல்லத்துல காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக அங்க வந்திருக்கிறாங்க என்பது தற்போது இருக்கக்கூடிய செய்தி. மாநகராட்சி அலுவலகம் முழுவதும் 100க்கு 100 அதிக அளவுல காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில தற்போது பந்தோபஸ்துக்காக வந்திருக்கிறாங்க. எனி டைம் அவங்கள இங்க இருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில இறங்குவாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இன்னும் அதற்கான முடிவுகள் எட்டப்படவில்லை. சுபாஷ், தற்போது காவல்துறை தரப்பிலிருந்து யார் யார் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறாங்க? அதே போன்று தூய்மை பணியாளர்கள் தரப்பிலிருந்து யார் காவல்துறையினரோடு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள்? இல்ல, இன்னும் பேச்சுவார்த்தையா இல்ல. அவங்க ஜஸ்ட் இந்த இடத்த பார்வையிட்டு தான் போயிருக்காங்க. காவல்துறை அதை பேசுவாங்களா இல்லையா, இல்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது இன்னும் எந்த ஒரு முடிவுமே எடுக்கல. அமைச்சர் மட்டத்துல நடந்த பேச்சுவார்த்தையிலே முடிவு எட்டப்படாத நிலையில மற்றவையெல்லாம் அப்படியே பாஸ் ஓவர் ஆயிருக்கு. என்ன செய்ய போறாங்கன்றது இனிமேதான் தெரியும். அதுக்கு முன்பாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் காவல்துறையினோட பாதுகாப்பு மட்டுமே இந்த பகுதியில அதிகரிச்சிருக்காங்கன்றத செய்தியா பார்த்தோம். சுபாஷ், தற்போது அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினரும் ஆலோசனை நடத்தி வராங்க. அந்த ஆலோசனையில ஏதேனும் முடிவுகள் எட்டப்பட வாய்ப்பு இருக்கா? அதனை தொடர்ந்து மீண்டும் அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது என்பது ஒரு தலையாய கடமையாக இருக்கும். அதற்கு என்ன வழிவகை செய்வோமோ அது பிரச்சனை இல்லாமல் எப்படி செய்ய முடியும் என்பதை பார்க்கணும். ஆனால் போராட்டக்காரர்கள் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். போராட்டம் வாபஸ் வாங்க மாட்டோம், ஏன்னா எங்களுடைய கோரிக்கையை அவங்க செவிசாய்க்கவில்லை என்பதுதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக இருக்கு. தொடர்ச்சியா காவல்துறையினர் மற்ற கட்சியினர், இப்ப வெவ்வேறு கட்சியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இல்லையா, அவங்களை எல்லாமே நேரடியா பார்வையிடுறாங்க. அவங்கள இங்க இருந்து புறப்படுங்க, இங்க நிக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. ஆனால் காவல்துறையோட நடவடிக்கை எதை மையப்படுத்தி அமைய போகிறது, நீதிமன்ற உத்தரவை எப்படி அமல்படுத்த போகிறார்கள் என்பதை பொறுத்து பார்க்கணும்.
சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அங்கு காவலர்கள் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை தரப்பிலிருந்து தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கள செய்திகளை சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். நேரலை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுபாஷ், அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். போலீசார் அணிவகுப்பாக செல்லக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. யார் தலைமையில் இந்த காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சென்னை மேற்கு மண்டல இணை ஆணையர் விஜயகுமார் அவர்கள் தலைமையில தான் காவல்துறையினர் அதிக அளவுல வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. காவல்துறையினர் இந்த பகுதி முழுவதுமாக வந்திருப்பதால தற்போது இந்த ஒரு வழிப்பாதை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டது என்பதை நம்ம காட்சியிலாக பார்க்கலாம். அதாவது பெரியார் சாலை எழும்பூரிலிருந்து சென்ட்ரலுக்கு போகக்கூடிய அந்த சாலை ஒரு வழிப்பாதை என்பது போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தி வைக்கப்பட்டு எஞ்சியிருக்கக்கூடிய பாதையை டிவைடராக பிரிக்கப்பட்டு அதுல போக்குவரத்து தற்போது செல்கிறது. இந்த ரோட்ல டிராபிக் முழுவதுமாக தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்சிகளாக பார்க்க முடியுது. பாலா, சுபாஷ், காவல்துறையினருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? எதை நோக்கி அவர்கள் தற்போது தங்களுடைய நடவடிக்கைகளை செலுத்த இருக்கிறார்கள்? நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய உத்தரவை எப்படி அமல்படுத்துவது என்பது அதிகாரிகள் மட்டத்தில் பேசணும். தற்போது நம்ம பார்க்கிறோம், காவல்துறையினர் இங்க இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் மற்ற மக்களை அப்புறப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவங்க இங்க நிக்காதீங்க போங்க அப்படின்றாங்க. போராட்டக்காரர்கள் மட்டும் இங்க இருக்கணும், மற்றவர்கள் கலந்து செல்லும்படி காவல்துறை அறிவுறுத்திட்டு வர்றதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இங்கு காவல்துறையினர் மற்றவர்களே அப்புறப்படுத்த இங்கிருந்து போகும்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க போராட்டக்காரர்கள் மட்டும்தான் இருக்கணும், தூய்மை பணியாளர் போராட்டக்காரர்கள் தான் இருக்கணும், மற்றவர்கள் யாரும் இங்க நிற்க வேண்டாம் என்பதை தொடர்ச்சியாக காவல்துறையினர் இந்த பகுதியில அறிவுறுத்திட்டு வர்றதையும் பார்க்க முடியுது காட்சிகளாக. பாலா, இப்ப காவல்துறை எவ்வளவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்த சில மணி நேரங்கள்ல நமக்கு தெரிந்துவிடும். இந்த போராட்டத்தை கைவிட வாய்ப்பு இல்லை என்பதுதான் போராட்ட குழுவினுடைய தற்போதைய ஸ்டாண்டாக இருக்கு. அவங்க உறுதியாக அதில் இருக்கிறாங்க என்பது தெரியும். அது நீதிமன்றத்தின் உத்தரவு எப்படி காவல்துறை அமல்படுத்த போகிறது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய கேள்விகளாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சுபாஷ், அதே நேரத்தில் ஆலோசனை நடத்திய அமைச்சர்கள் KN நேரு மற்றும் மேயர் உள்ளிட்டோர் அலுவலகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கவோ அல்லது விளக்கம் அளிக்கவோ வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவங்க இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்றத சொல்லி இப்ப காவல்துறை தொடர்ச்சியாக இப்போ காவல்துறையிடமும் அவங்க கேட்டிருப்பாங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ரோடு ஸ்டாப் ஆயிடுச்சு, அதிகமா போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பேருந்துகள் அதிக அளவுல அவங்கள டிடைன் பண்றதுக்கான பேருந்துகள் அதிக அளவுல வந்திருக்கிறத நம்மளால காட்ட முடியுது. ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் அதை காட்டக்கூடியதை நம்மளால காட்சிகளாக பார்க்க முடியுது. அதிக அளவுல காவலர்கள் இங்க இருக்க மற்ற கட்சியினரையோ மற்ற மக்களையோ இங்க இருந்து கலந்து செல்லும்படி அல்லது போகும்படி அறிவுறுத்திட்டு இருக்கிறாங்கன்றத தற்போது நம்ம காட்சிகளாக பார்க்க முடிகிறது. போராட்டக்காரர்கள் மட்டும்தான் இங்க இருக்கிறதுக்கான அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. மற்றவர்கள் கலைந்து செல்லும்படி உடனடியாக போகும்படி சொல்லி இருக்கிறாங்க. இந்த ரோடு முழுவதுமாகவே தற்போது பார்க்கக்கூடிய காட்சி, ரோடு முழுவதுமாகவே போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டது. போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டு இந்த ரோடு ஃபுல்லாவே டிராபிக் ஸ்டாப் பண்ணிட்டு அருகில் இருக்கக்கூடிய பெரியார் சாலை அதுதான் டூ வேவா இப்ப ஆட்சி வச்சிருக்கிறாங்க. அதுதான் தற்போது இருக்கக்கூடிய தகவல். அடுத்த கட்டமாக என்ன காவல்துறை செய்ய போகிறது என்பதை பார்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில போராட்டக்காரர்கள் தவிர எஞ்சியவர்களை இங்கிருந்து வெளியேற்றக்கூடிய அல்லது அவர்களை இங்கிருந்து போக சொல்லப்படியாக காவல்துறை அறிவுறுத்தி வருகிறாங்களா? சுபாஷ், இப்ப போக்குவரத்து மாற்றம் என்பது ஏன்னா மாலை நேரம் அலுவலகம் முடிந்து எல்லாரும் வெளியே செல்லக்கூடிய நேரம். நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மருத்துவமனைகள், ரயில் நிலையம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமும் கூட அந்த மாற்று வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? இல்ல, அதான் நான் இந்த பெரியார் ரோட்ல அதாவது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து எக்மோர் போகக்கூடிய இந்த பாதையை பெரியார் பாதையை
அதை வந்து 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து எக்மோர்ல இருந்து சென்ட்ரலுக்கு போறது, இன்னொன்னு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எக்மோர் போகிற வழி. அந்த 2 ரோடையுமே ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எக்மோர்ல இருந்து சென்ட்ரலுக்கு போகக்கூடிய வழி முழுவதுமாக நிறுத்தப்பட்டு இந்த பெரியார் பாதையின் மற்றொரு பகுதியில டிவைடரை அமைச்சு, அதாவது தற்காலிக டிவைடரை அமைச்சு அந்த டிவைடர்ல இப்போ வந்து டிராபிக்கை டேர்ன் அவுட் பண்ணிருக்காங்க, டிவியேட் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு நேரத்துக்கு அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த பகுதியில அந்த அவங்க போராட்டம் பண்ணக்கூடிய அந்த தெரு பகுதி முழுவதுமாக, அந்த சாலை பகுதி முழுவதுமாக காவல்துறை போக்குவரத்தை நிறுத்திட்டாங்க. அவங்க இங்க வந்திருக்கக்கூடிய காவல்துறை வந்திருக்கக்கூடிய பேருந்துகள் அவங்க முழுவதுமாக இந்த சாலையில நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கே வந்து கைது நடவடிக்கைகள் இருப்பதற்கான சூழ்நிலை இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது காவல்துறை மற்ற நிர்வாகிகள் மற்ற கட்சியினரோட இங்கிருந்து கலந்து செல்லும்படி வந்து அறிவுறுத்திட்டு வர்றதை நம்ம காட்சிகளாக பார்க்க முடியுது. ஒரு சிலர் வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டு வர்றாங்கன்றத நம்ம காட்சியாக பார்க்க முடியுது. ஒரு சிலர் அப்படியே மெல்ல காவல்துறையினருடைய உத்தரவை கேட்டு மெல்ல கலந்து செல்வதை காட்சிகளாக பார்க்கிறோம். பாலா சுபாஷ், அதே நேரத்தில் மற்ற கட்சியினரும் அந்த போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் காவல்துறையினர் அங்கிருந்து வெளியேற்றக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமா காவல்துறை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து போராட்டம் நடத்தக்கூடிய பகுதி, இந்த பகுதியில வந்து யாரும் தேவையில்லாமல் வர வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வரும்னு. ஆகையால தற்போது வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சி காவல்துறையினர் மற்ற கட்சியினரை வந்து இங்கிருந்து புறப்பட்டு செல்லும்படி அறிவுறுத்திட்டு வர்றாங்க. தூய்மை பணியாளர்கள் தங்களது போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் ரிப்பன் மாளிகையில் ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை தரப்பிலிருந்தும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போது அங்கு நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுபாஷ், தற்போது காவல்துறை பெருமளவில் அங்கு குவிக்கப்பட்டிருப்பதை நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம். அடுத்த கட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? சுபாஷ், இணைப்பில் இருக்கீங்க, தொடரலாம். சென்னை ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் உடனான பேச்சுவார்த்தையில் தற்போது வேலை நிறுத்தம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு மண்டல இணையாளர் விஜயகுமார் தலைமையில் அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த சாலை ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இரு மார்க்கங்களிலும் செல்லும் வாகனங்கள் ஒரே வழியில் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து களத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ், தற்போதைய சூழல் என்ன? காவல்துறையினர் தூய்மை பணியாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? பேச்சுவார்த்தை நடத்துவாங்களான்றது தெரியல. மற்ற கட்சியினர், குறிப்பாக தமிழக வெற்றி கழகம், பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள், அதுக்கப்புறம் சட்டக்கல்லூரி மாணவர்கள், இது போல பல பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள இங்க நிக்க வேண்டாம், அவங்கள வந்து கலைந்து செல்லும்படி காவல்துறையினர் சொல்றாங்க. உடனடியாக போங்க அப்படின்றது சொல்றாங்க. அதை வந்து காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை, அதாவது இந்த இடத்திலிருந்து அவர்களை கலைந்து செல்லக்கூடிய வகையில சொல்லி வருகிறாங்க காவல்துறை. மிக பலர் ரயில் நிலையத்துக்கு செல்லக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியுது. நடந்தே ஓடுறாங்க ரயிலை பிடிக்குவதற்காக. இந்த பாதை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தமானது செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து சொன்னது போல காவல்துறை யாரும், அதாவது மற்ற யாருமே வந்து இங்க நிற்க வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு வர்றாங்க. ஏன்னா அவங்க நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதற்கான திட்டமிடல்களே நமக்கு இந்த காட்சிகள் சொல்கின்றன. அதை எப்படி செய்ய போகிறார்கள், எப்போது செய்ய போகிறார்கள் என்பதுதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என நீதிமன்றம்
இன்று உத்தரவு கொடுத்திருந்தது. அதை அடுத்து அதற்கான பேச்சுவார்த்தை, அதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாம் தோல்வியில் முடிந்ததை அடுத்து மிக முக்கியமாக அடுத்த கட்டமாக இந்த இடத்தில் இப்ப போராட்டம் நடத்துவோம் என்பதையும் சொல்லி வருகிறார்கள்.